அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கான பிரதிநிதியாக கர்நாடகாவில் பிறந்து கர்நாடகாவில் வளர்ந்து கர்நாடகாவில் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரை தமிழக அரசு தமிழகத்திற்கான பிரதிநிதியாக அறிவிச்சிருக்காங்க. இது அனைவரும் மத்தியிலும் பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களிடம் பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அமைச்சர் சொல்லுகின்ற வார்த்தை பிரதிநிதி அப்படிங்கிறது இது சும்மா தான், இது டெல்லியில் கொண்டு நாங்கள் வச்சுருவோம், தமிழகத்துக்கு இல்லை, அவங்க டெல்லியில் தான் இருப்பாங்க, டெல்லியிலேருந்து டெல்லியிலே வேலை செய்கிறதுனால தான் நாங்கள் போட்டோம். ஆனால் நல்ல மனிதர் அப்படின்னா, நல்ல மனிதர் தமிழகத்தில் நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர் இவங்களை தவிர தமிழகத்தில் பிறக்கின்ற யாருமே நல்லவர் கிடையாது. அமைச்சரிடம் நான் கேட்குறேன், தமிழகத்திற்கான பிரதிநிதியாக தேர்ந்தெடுப்பதற்கு தமிழக மக்களுக்கு தகுதி இல்லையா? இதுவே கர்நாடகாவில் போயிட்டு தமிழரை தேர்ந்தெடுக்க முடியுமா? கேரளாவில் போயிட்டு தேர்ந்தெடுக்க முடியுமா? ஆந்திராவில் போய் தேர்ந்தெடுக்க முடியுமா? பிற மொழி பேசுபவர்கள் பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக தமிழகத்திலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாதா? தமிழர் ஏன் இல்லை முதல்ல சொல்லுங்கள். தமிழரே இல்லையா? ஏன் அவங்கள தேர்ந்தெடுக்காமல் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கு? நடிகர் மட்டுமே தமிழகத்தை ஆள தகுதியானவர் அப்படின்னு முடிவு பண்ணது மக்கள் தானே. அப்போ இதெல்லாம் மக்கள் கேட்டுதான். இதெல்லாம் கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக தமிழக அரசு அதை திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திற்காகவே வாழ்ந்த நிறைய அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. தமிழகத்திற்கான பிரதிநிதியாக அவங்கள தேர்ந்தெடுங்க. உடனடியாக தமிழக அரசு பிரதிநிதியை மாற்ற வேண்டும், தமிழரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.